மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. எல்லா கேடி வேலையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி தூங்குறது பாரு. இந்த 3 மாசம் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக என்னெல்லாம் அக்கப்போர் பண்ணிருப்பாரு. எப்படியோ கல்யாணமாகி 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு வழியா சக்தியோட ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனா சக்தி, அந்த ஜோசியத்தினால பிரச்சனை வந்தப்போ உங்க கூட இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமா வாழறது என் வாழ்க்கையில நடக்காமையே போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லா பிரச்சனையும் சரியாகி நம்ம 2 பேரும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம். சக்தி, அன்னைக்கு என்கிட்ட என்ன கேட்டீங்க? உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, தனியா தான் வளர்ந்தேன், அதனால எனக்கு ஒரு குழந்தையெல்லாம் பத்தாது, வீடு நிறைய கலகலன்னு 10 குழந்தைங்க வேணும்னு கேட்டீங்கல்ல. இப்ப உங்களுக்கு 10 குழந்தைங்க இல்ல, 20 குழந்தைங்க பெற்று தரேன் சக்தி. ஆனா அந்த 20 குழந்தைங்களும் அப்படியே உங்கள மாதிரியே இருக்கணும். இதே மாதிரி அழகான கண்ணு, இந்த மாதிரி குட்டி மூக்கு, அப்புறம் பேசியே கவுக்குற இந்த மாதிரி குட்டி வாயி. சக்தி சக்தி, என்ன சக்தி, எதுக்கு கடிச்சீங்க? ஏய், தூங்கிட்டு இருக்கவன் வாயில கொண்டு வந்து கைய வச்சா அப்புறம் கடிக்காம என்னடி பண்ணுவாங்க? நீங்க தூங்கிட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் நான் கை வச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? தூங்கிட்டு இருந்தாலும் பொண்டாட்டி கை மேல பட்டா தெரியாம இருக்குமா? ஓ, அப்ப பொண்டாட்டி கையின்னு தெரிஞ்சுதான் கடிச்சீங்க. பொண்டாட்டி கைன்னு தெரியும், ஆனா ஏதோ கனவுன்னு நினைச்சு நேத்து ஞாபகத்துல கடிச்சிட்டேன் கையல், சாரி. ஓ, அப்ப நிஜம்னு தெரிஞ்சிருந்தா கடிச்சிருக்க மாட்டீங்களா? நிஜம்னு தெரிஞ்சிருந்தா கடிச்சிருக்க மாட்டேன். ஆனா சக்தி, போதும் போதும், இது சொல்லாதீங்க. உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க டீ குடிங்க. கையல், டீ எல்லாம் அங்க இருக்கட்டும், டீயா முக்கியம். பின்ன வேற என்ன முக்கியம்? உங்களுக்கு டீ தானே பிடிக்கும். அதெல்லாம் நேத்து வரைக்கும். நேத்து வரைக்குமா? நீங்க டீ குடிக்காம இருக்கவே மாட்டீங்க, இப்போ இந்த டீ உங்களுக்கு வேணாமா? இந்த டீ இப்ப யாருக்கு வேணும்? எனக்கு இந்த டீ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு இப்ப என் பொண்டாட்டி தான் வேணும். ஐயோ சக்தி, விடுங்க, டீ குடிங்க முதல்ல. ஏய், என் அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது இந்த டீயா குடிக்க தோணும்? டீ எல்லாம் ஒண்ணும் வேணாம் கையல், நீ மட்டும் போதும், இங்க வா. ஐயோ விடுங்க சக்தி, ஒழுங்கா நீங்க எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டீ குடுத்துக்கலாம், நான் அங்கேயே வச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்ப ரூமுக்கு டீ எடுத்துட்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, தப்பு தான் பண்ணிட்டீங்க. ஒழுங்கா நான் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் டீ குடுத்திருந்தா நான் டீயை மட்டும் குடிச்சிருந்திருப்பேன். உங்களை யாருங்க டீ எடுத்துக்கிட்டு ரூம் வரைக்கும் வர சொன்னது? அதுவும் ரூமுக்கு வந்து கையை காலை வச்சுட்டு சும்மாவா உட்காந்துருந்தீங்க? கையை எங்கெல்லாமோ வச்சு தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அதையும் இதையும் பண்ணி எழுப்பி விட்டுட்டு இப்ப டீயை மட்டும் குடிங்கன்னா எப்படி குடிக்க முடியும்? ஐயோ, ஏன் தப்புதான், ஒழுங்கா தூங்கிட்டோன்னு விட்டு இருந்திருக்கணும். சரி, அதான் தப்பு பண்ணிட்டீங்கல்ல, தப்பா சரி பண்ணணும்ல. பக்கத்துல வாங்க, சரி பண்ணிடலாம். ஒன்னும் சரி பண்ண வேணாம், போங்க சக்தி. அட, என் பொண்டாட்டிக்கு பயப்பட மட்டும் தான் தெரியும்னு நினைச்சா வெக்கப்பட கூட தெரியுது. சக்தி, கொஞ்சம் போங்க சக்தி. ஹே கையல், வெக்கப்படும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ கையல். சரி. ஹே, என்ன இப்பவும் சரிங்கிற? எப்பதான் கையல் ஐ லவ் யூன்னு சொல்வ? எனக்கு தோணும் போது சொல்லுவேன். உனக்கு எப்பதான் தோணும்? தெரியல, ஆனா தோணும் போது நானே சொல்றேன். சரி, நீ தோணும் போது சொல்லு, நான் இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ கையல். புல் தூங்கும் பூவும் தூங்கும், புது காற்று தூங்கும், தூங்காதே நம் கண்கள் தான் ஏங்காதே, இந்த காதல் தான். பிடித்ததெல்லாம் பிடிக்கவில்லை, பிடிக்கிறது உன்முகம்தான். இனிக்கும் இசை இனிக்கவில்லை, இனிக்கிறது உன் பெயர்தான். எழுதி வைத்த சித்திரம் எந்த நெஞ்சில் பத்திரம் பத்திரம். ஐயோ சக்தி, விடுங்க சக்தி, டீ கொட்டிடும். கையல், அந்த டீ எல்லாம் தூக்கி அந்த பக்கமா வைய கையல். டீ அந்த பக்கம் வச்சுட்டு டீ அந்த பக்கம் வச்சுட்டு நீ கொஞ்சம் இந்த பக்கம் வாடி. எட்ட மாட்டேங்குது. எட்ட மாட்டீங்கடா உங்கள? சக்தி, இதெல்லாம் நைட் இல்ல, காலையில ஆயிடுச்சு. காலையில ஆயிடுச்சுன்னா என்ன? எனக்கு காலையில பொண்டாட்டியா கொஞ்சம் கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சட்டமெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா எனக்கு இப்ப நேரம் இல்ல. முதல்ல இந்த டீயை குடிங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். வேலை இருக்கா? அப்படின்னு உனக்கு வேலை? 3 மாசமா வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருந்த. இங்க பாரு கையல், எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி முதல் நாளே ஃபர்ஸ்ட் நைட் நடந்துரும். ஆனா என் விஷயத்துல 3 மாசம் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஐயோ சக்தி, நேத்துல இருந்து 3 மாசம் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க 3 மாசம் வெயிட் பண்ணிட்டீங்க, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு இப்ப என்னங்க பண்ணணும்?
என்ன பண்ணணுமா? 3 மாசம் கையல். 3 மாசம்னா 90 நாள். 90 நாள்னா 90 நைட்டு. 90 நைட்ல நேத்து ஒரு நைட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. பாக்கி 89 நைட் எனக்கு மிஸ் ஆயிருக்கு. சரி 89 நைட் மிஸ் ஆனதுக்கு இப்ப என்ன பண்ணணும் சக்தி? 89 நைட்டு மிஸ் ஆனதுக்கு அந்த 89 நைட்டு நான் 89 பகல்ல தானே டாலி பண்ணணும். என்னது? ஆமா, அந்த 89 நைட்ட இதுக்கப்புறம் நான் பகல்ல தான் டாலி பண்ண போறேன். அதனால பகல் ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கூடாது, நைட்டு தான் கொஞ்சணும் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. 89 நைட்டை நான் டாலி பண்ற வரைக்கும் இந்த நைட்டு பகல் எல்லாமே நமக்கு ஒண்ணுதான். நான் எப்பெல்லாம் என் பொண்டாட்டியை கொஞ்சணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் கொஞ்சுவேன். சரி, அந்த 89 நைட்ல ஒரு நைட்டை இப்ப டாலி பண்ணிடலாமா? ஐயோ சக்தி, விடுங்க சக்தி, நீங்க ஒண்ணும் டாலி பண்ண வேண்டாம். அம்மா வேற இப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க, வந்துருவாங்க. கையல், அவங்க வரட்டும் கையல். இப்பதானே விடிஞ்சிருக்கு. அவங்க பிங்கு டிங்கு எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆகும் கையல். அதுக்குள்ள நான் உன்னை டாலி பண்ணிடுறேன். சக்தி, நீங்க அடி வாங்க போறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் நேரம் ஆகாது, இப்ப வந்துருவாங்க. முதல்ல நீங்க இந்த டீயை குடிச்சிட்டு எந்திரிங்க சக்தி. என்ன கையல் நீ? ப்ளீஸ் கையல். ஒரு ப்ளீஸும் இல்ல. இப்ப மட்டும் நீங்க எந்திரிக்கல, இந்த டீ சூடா இருக்கு, சூடு வச்சிருவேன். சூடெல்லாம் வச்சிடாதா, எந்திரிக்கிறேன். அப்படி நல்ல பிள்ளையா சீக்கிரமா எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க. அதுக்குள்ள அம்மா வந்துருவாங்க. சரி கையல். அப்புறம் லட்சுமி அக்கா ஏன் இங்க வரேன்னு சொன்னாங்க? ஏன் ஏதாவது விஷயமா? அது என்னன்னாலும் எனக்கு தெரியல சக்தி. அம்மா தான் நீங்க கேரளால இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து என்னமோ பேசணும்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ தீபாவளி வரப்போகுது இல்ல சக்தி, நமக்கு இது தலை தீபாவளி இல்ல, அதான் நமக்கு தலை தீபாவளி கொண்டாடுறத பத்தி ஏதாவது சொல்லுவாங்க போல. தலை தீபாவளியா? தீபாவளிக்கு இன்னும் 4-5 நாள் இருக்குல்ல. ஆனா நம்ம இன்னைக்கு கேரளா கிளம்பிடுவோமே. கேரளாவுக்கா? ஆமா கையல், நான் தான் நேற்று நைட்டே உங்ககிட்ட சொன்னனே. ஷமீர் அம்மாச்சியை கூட்டிட்டு நேற்று நைட்டே கேரளாக்கு கிளம்பிட்டான். நான் உன்னையும் கூட்டிட்டு போகணுங்கிறதுனாலதான் அவன் நைட்டெல்லாம் வர வேணாண்டா, நீ கையிலையும் அப்பத்தாவையும் கூட்டிட்டு காலையில பொறுமையா வான்னு சொன்னான். இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அங்கதான் கையில் இருக்க போறோம். நீ உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாகு. அப்பத்தா கிட்டயும் சொல்லி ரெடியாக சொல்லு. நான் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு நம்ம கேரளாக்கு கிளம்பலாம். சக்தி, அம்மா வரேன்னு சொன்னாங்க சக்தி. சரி கையல், லட்சுமி அக்கா வரட்டும். அவங்க வந்து அவங்கள பார்த்து பேசிட்டு நம்ம கிளம்பலாம். சரி சக்தி. அமுதா, இந்தா பாரு உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. கோழிக்கால சூப்பு கொண்டு வந்திருக்கேன். அடிக்கடி தலை சுத்துது, மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தல்ல, அதுக்குதான். இந்த சூப்பெல்லாம் குடிச்சா அந்த மாதிரி மயக்கம்லாம் வராது. இத குடி. என்ன வளர்க்கா கோழிக்கால் சூப்பெல்லாம் வச்சிருக்கீங்க? அதுவா கதிரி, நீங்க மாமியாரு கோழி அடிச்சு குழம்பு வச்சுச்சு. அதான் நல்லா வெட கோழி பாத்துக்க. காலெல்லாம் போட்டு சூப்பு வச்சா உடம்புக்கு நல்லது தானே. அப்புறம் அமுதா வேற மயக்கமா வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சா, உனக்கு எங்க இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நேரம். அதான் சரின்னு நான் வச்சு கொண்டு வந்தேன். சரி வளர்க்கா. ஆமா, இவ்வளவு தலை சுத்துது மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டே தான் இருக்கா. எங்க ஒழுங்கா சாப்பிட்டா தானே உடம்புல பலம் இருக்கும். ஒழுங்கா போய் சாப்பிட மாட்டேங்கிறா. பத்தாததுக்கு மருந்து வேற இருக்கு. மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா சாப்பிடலன்னா அப்புறம் இப்படிதானே மயக்கம் வரும். அதான் கதிரு, இந்த சூப்பெல்லாம் குடிச்சா நல்லா பலம் கிடைக்கும். அதுக்கு தான் அமுதாக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த அமுதா, கோழி சூப்பு குடி, ரொம்ப நல்லா இருக்கும். தா வந்துருச்சு. என் பட்டு, உனக்கு மட்டும் எப்படி நான் திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்தா மட்டும் கரெக்டா தெரியுது. இங்க பாரு கதிர், இத வீட்டுல இந்த பூனை நாயை வளர்த்தாதான் நம்ம எதையாவது சமைச்சோம்டா மோப்பம் முடிச்சுக்கிட்டு வந்து பின்னாலேயே சுத்திக்கிட்டு கிடக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பாரு, இதுக்கு கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அக்கா, நீங்க பட்டோட மோப்ப சக்தி என்ன நினைச்சீங்க? நாயெல்லாம் தோத்து போயிடணும் போங்க. அதுக்கு பிடிச்சது மட்டும் நம்ம ஏதாவது சமைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறம் எங்க இருந்தாலும் பறந்து வந்துரும். அதான் கோழி சூப்புனது இப்ப எங்க இருந்துச்சுன்னு தெரியல, பறந்துகிட்டு வந்துருச்சு பாரு. பட்டு இரு, உனக்கு சூப்பு வேணுமா? முதல்ல அமுதா குடிக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு தரேன். ஐயோ, பட்டுக்கு தான் தரேன். முதல்ல அமுதா குடிக்கட்டும், அதுக்கப்புறம் பட்டுக்கு தரேன். ஐயோ, இது சின்ன குழந்தைய விட மோசமா இருக்கும் போல. வேணும் வேணும்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கே. அக்கா, பட்டு அப்படிதான் சொன்னா கேட்காது. இருங்க, நான் பட்டுக்கு வேற ஒரு பாத்திரம் கொண்டு வரேன், அதுல கொஞ்சமா அதுக்கு கொடுங்க. சரி கதிர், கொண்டு வா. இல்லன்னா அமுதாக்கு கொடுத்துட்டோம்னா அப்புறம் அது கடைசியில சண்டைக்கு வந்துட போகுது. போய் எடுத்துட்டு வா. இருங்க வரேன். அமுதா, இந்த அமுதா கொஞ்சம் தான் இருக்கு. பட்டுக்கும் கொடுத்தாச்சு, இதை நீ குடிச்சிரு. கதிரு, உனக்கு நான் அப்புறமா கொண்டு வரேன். கதிரு, அது என் மாமியார் வேற இருந்துச்சா, அதான் பெரிய பாத்திரத்துல கொண்டு வந்து அதுக்கு வேற ஏதாவது சொல்லிட்டு கிடக்குமே, அதான் சின்ன பாத்திரத்திலே எடுத்துட்டு வந்தேன். அப்புறமா நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தாரேன். இல்லக்கா, பரவாயில்ல, எனக்கெல்லாம் வேண்டாம். தங்கத்துக்கு நீங்க கொண்டு வந்ததே பெரிய விஷயம் தான். தங்கத்துக்கு மட்டும் கொடுங்க போதும். சரி கதிரு, சூப் இல்லைனாலும் குழம்பு நான் உனக்கு அப்புறமா கொண்டு வந்து தரேன். அப்புறம் அமுதா, இந்தா இதை குடிச்சிரு. இது என்னது? இது கோழி சூப் அமுதா. இதை குடிச்சா நல்லா உடம்பெல்லாம் பலம் வைக்கும். அதுக்கு தான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த குடி. இத குடிச்சா உடம்பெல்லாம் நல்லா பலம் வந்துருமா?
ஆமா, கோழி சூப்பு குடிச்சா கை காலு எலும்பெல்லாம் நல்ல பலம் வைக்கும். இந்த குடி. அப்படின்னா இது எனக்கு வேண்டாம். என் தம்பி சிவாக்கு தான் கொடுக்கணும். கொடுங்க, நான் தம்பிக்கு கொடுக்கறேன். தம்பிக்கு குடுக்கறியா கதிரு? தங்கம் வளரக்கா உனக்காக தானே கொண்டு வந்திருக்காங்க, குடி. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். இத குடிச்சா உடம்பெல்லாம் நல்ல பலம் வைக்குமா? அப்பனா தம்பிக்கு தானே மாமா பலம் வேணும். அவன் தானே மாமா வெளியெல்லாம் போய் ஓடி ஆடி விளையாடிட்டு வரான். அவனுக்கு தான் கை கால் எலும்பெல்லாம் நல்ல பலம் இருக்கணும்ல. அதான் அவனுக்கு எடுத்து வச்சு கொடுக்கலாம் மாமா. அம்மா சிவா எங்க? விளையாட போனேன்னு சொன்னீங்க, இன்னுமே வரல. அது அவன் வந்துருவான் தங்கம், நீ குடி. அது அப்புறமா வளரக்கா அவனுக்கு எடுத்துட்டு வருவாங்க. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். அவன் வந்துரட்டும். அம்மா இவ்ளோ நேரம் ஆகி அவனை காணோம். அவன் எங்க மாமா போயிட்டான்? அதான் சொன்னனே தங்கம், அவன் விளையாட தான் போயிருக்கான், இப்ப வந்துருவான். இப்படியேதான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் வரவே இல்ல. இவ்ளோ நேரமா ஏன் வரல? அவன் என்ன திரும்பவும் விட்டுட்டு போயிட்டானா மாமா? ஐயோ இல்ல தங்கம், அவன் வெளியே தான் போயிருக்கான், இப்ப வந்துருவான். வந்துருவான்னு தான் சொல்றீங்க. ஆனா எனக்கு அவனை கொஞ்ச நேரம் காணாம ஆயிட்டா கூட பயமா இருக்கு மாமா. திரும்பவும் அவன் என்ன விட்டு போயிடுவானோன்னு தோணுது. அவன் எங்க மாமா? அவனை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க மாமா. ஐயோ தங்கம், அவன் வந்துருவான் தங்கம். அக்கா, சிவா வந்துட்டியாடா? நான் கூட இவ்ளோ நேரம் உன்னை காணோனதோ எங்க திரும்ப நீ என்ன விட்டு போயிட்டியான்னு நினைச்சிட்டேன்டா. இல்லக்கா, இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். சரிடா சிவா, நீ எப்பவுமே என் கூடயே தான் இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? இல்லக்கா, எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். ஐயோ தம்பி, நல்ல வேளை வந்துட்டீங்களே. இவ்வளவு நேரமும் சிவா எங்கன்னு தான் கேட்டுக்கிட்டே இருந்தா. நானும் எதையோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா இப்போ என் தம்பி எங்க, என்னை விட்டு போயிட்டானான்னு கேட்டு அழ ஆரம்பிச்சா. ஐயோ என்ன சொல்லி சமாளிப்போம்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க வர்றதுக்கு இப்ப கொஞ்சம் நேரம் ஆயிருந்தாலும் இவ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி இருந்திருப்பா. அதுதான் எனக்கு தெரியுமா என்ன, அதான் நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். சரி தம்பி, அப்புறம் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு அப்புறம் ஊர்ல பாட்டி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் கூட்டு வரதா சொன்னீங்க. அது ஃப்ரெண்டு அவனோட ஒய்ஃப் வீட்லலாம் கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃபையும் பாட்டியும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவான். நான் இப்போ என் பாட்டியை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி தம்பி, அவர் பொறுமையா வரட்டும். அப்புறம் பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? எங்க பாட்டி? சிம்ரன், ஹலே கதிரே. அப்பத்தா, ஹலே கதிரே, எப்படில இருக்க? அப்பத்தா, அப்பத்தா என்னால நம்பவே முடியல. அப்பத்தா நீங்க எப்படி, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்க? நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னா அப்போ சிவா? ஆமலே கதிரே, நான் மட்டும் இல்ல, சிவாவும் சைலவும் கூட உயிரோட தான் இருக்காங்க. இதோ இவன் தாமலே நம்ம சிவா. சிவா? அண்ணா. அண்ணன் இல்லடா, மாமா. சிவா, நீதான் எங்க சிவாவா? அமுதா உன்னை சிவா சிவான்னு சொன்னப்போ கூட ஏதோ அந்த பேருக்காக தான் உன்னை சிவான்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நீயும் அவளுக்காக தான் ஏதோ சிவான்னு போய் சொல்லியிருக்கேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ தான் உண்மையான சிவான்னு ஏன்டா என்கிட்ட சொல்லல? மாமா, அது அப்ப எனக்கே தெரியாது மாமா. ஆமலே கதிரே, அவனுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இந்த 20 வருஷம் எங்கவும் அப்பனால இவனுக்கும் சைலகண்ணுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி இந்த 2 பிள்ளைங்களையும் தனியா கொண்டு போய் எந்த உண்மையும் இவனுக்கு தெரியாமையே தாமலே இவனை வளர்த்தோம். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தாமலே என்கிட்ட வந்து என் அம்மா அப்பா யாரு, எனக்கு வேற கூட பிறந்த அக்கா எதுவும் உண்டான்னு இவன் எல்லாம் ஒன்னொன்னா கேட்க ஆரம்பிச்சான். அப்பதாமலே நான் இவன்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தாமலே இவன் ஒன்னையும் அமுதாவையும் பார்த்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அப்புறம் நீங்க 2 பேரும் உன் அப்பனோட இல்ல தனியா இருக்கீங்கன்னு சொன்னான். அப்புறம் எனக்கு புரிஞ்சுது உன் அப்பனோட சுயரூபம் என்னன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நீ அமுதாவை கூட்டிக்கிட்டு தனியா வந்திருப்பேன்னு நினைச்சோம்ல. ஆமா அப்பத்தா, நீங்க சொல்றது உண்மைதான். என் அப்பாவோட குணம் என்னங்கிறது எனக்கு அமுதாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அன்னைக்கு நீங்களும் சிவாவும் ஷைலுவும் போன அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனேயே அமுதா இப்படி ஆயிட்டா. உங்களுக்கே தெரியும், அவளுக்கு நம்ம எல்லாரையும் விட சிவானா தான் உயிர். அவன் இறந்துட்டான்னு சொன்னதும் என் தம்பி சிவா சாகலன்னு சொல்லி அப்படியே பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டா. ஆனா அவ அப்படி ஆனதுக்கு அப்புறம் கூட என் அப்பாவும் அம்மாவும் இவளை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அப்பா எப்பவுமே சின்ன வயசுல அமுதா தான் எனக்கு பொண்டாட்டி, அமுதா தான் நம்ம வீட்டு மருமகன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அமுதாக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் எங்க ஒருவேளை அமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம போயிடுவாரோன்னு நினைச்சேன். ஆனா அவர் அப்ப கூட அமுதா இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவதான் நம்ம வீட்டு மருமகன்னு சொல்லி அமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு.
அப்ப நான் என் அப்பாவை ரொம்ப பெருமையா நினைச்சேன் அப்பதா. ஆனா அமுதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என் அப்பா அமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அமுதா மேல உள்ள பாசத்தினால இல்ல, சொத்துக்காகன்னு. ஒரு நாள் என் அப்பா வக்கீல் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அத்தையும் மாமாவும் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து பூரா அமுதாவுக்கும் ஷைலுவுக்கும் சிவாவுக்கும் தான் வரும். ஆனா அந்த சொத்து 3 பங்கா பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஷைலுவையும் சிவாவையும் கொல்ல பார்த்திருக்காருன்ற விஷயம் கூட எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. சொத்துக்காக சொந்த தங்கச்சியோட பிள்ளைங்களையே கொல்ல துணிஞ்சிருக்காரு. அது தெரிஞ்சப்பவே எனக்கு என் அப்பாவை என் கையாலே கொண்டுலாம் போல கோவம் வந்துச்சு. ஆனா என் அம்மாவுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஷைலுவும் சிவாவும் இல்ல. அப்ப அந்த சொத்து பூராவுமே அமுதாக்கு தான் வரும். அதனாலதான் அமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த சொத்து பூரா என் பேருக்கு வந்துரும், அந்த சொத்தை அவர் அனுபவிச்சுக்கலான்றதுக்காக தான் அமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல அப்பதா. அந்த அளவுக்கு சொத்து தானே முக்கியம். அதான் அந்த சொத்தை பூரா நீங்களே அனுபவிச்சுக்கோங்க, எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் போதும்னு நான் அமுதாவை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன் அப்பதா. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கிற கதிரு. நீ மட்டும் அந்த வீட்ல இருந்திருந்தா இனி சொத்துக்காக அமுதாவை என்ன வேணும்னாலும் பண்ணிருப்பாங்க. ஆனா அமுதாவை நீங்க கூட்டிட்டு வந்துட்டியே, அதுவே போதும்ல கதிரு. இந்த 2 பிள்ளைகள் அன்னைக்கு நான் காப்பாத்திட்டேன். ஆனா அமுதாவை உன் அப்பங்கிட்ட விட்டுட்டு வந்ததுல இருந்தே இனி அமுதாக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம்ல. ஆனா அமுதாக்கு ஒன்றும் இல்லாம உயிரோட தான் இருக்கா. நீ அவளை கல்யாணம் ஆகி அவ உன் கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாமலே இந்த கேள்விக்கு உசுரே வந்துச்சு. அப்பதா இவ ஏன் அமுதா அப்பதா, அவளை நான் அப்படியெல்லாம் விட்டுருவனா? என்ன மீறி அமுதாவை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்பதா. ஆனா நீங்களும் சிவாவும் ஷைலுவும் உயிரோட இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்பதா. ஆனா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, நீங்க உயிரோட தான் இருக்கீங்க. எனக்கு இப்பதான் அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சிவாவையும் உங்களையும் பாத்துட்டேன். ஷைலு சைலகன்னு நல்லா தாமலே இருக்கா. இங்க பக்கத்துல தாமலே இருக்கா. இங்க அன்புன்ற டாக்டர் இருக்காருல்ல, அவருக்கு தாமலே சைலவ கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கு. என்னது, அன்போட பொண்டாட்டி ஷைலுவா? அட, நம்ம ஜானகி அம்மாவோட பையன் அன்போட பொண்டாட்டி ஷைலுஜாவா, அமுதாவோட தங்கச்சி? கதிரு, இங்க பாரு, இத்தனை காலம் நான் அங்கதான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா அந்த வீட்டு மருமக தான் அமுதாவோட தங்கச்சின்னு தெரியவே இல்லை பாரு. ஆமா வளர்க்கா, இவ்வளவு பக்கத்துல இருந்து இது கூட தெரியாம போச்சு பாருங்க. சரி விடு கதிரு, எல்லாம் நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல, நேரமெல்லாம் கூடி வரும்போது எல்லாம் நல்லதாவே நடக்கும். இவ்வளவு நாளா அமுதா குணமாகறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்த. ஆனா அப்புறம் இந்த தம்பி வந்தப்போ பரவாயில்ல, இவனை தம்பி நினைச்சுக்கிட்டு அமுதா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப பாரு, அமுதாவோட உண்மையான தம்பி தங்கச்சி பாட்டி எல்லாருமே கிடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, நீ வேணா பாத்துக்கோ, கூடிய சீக்கிரமே அமுதா குணமாயிடுவா. ஆமலே கதிரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் நாங்க வந்துட்டோம்ல, இனி அமுதா சீக்கிரத்துல குணமாயிடுவாளே. நீங்க வந்ததே எனக்கு போதும் அப்பதா. எனக்கு இப்பவே அமுதா குணமாயிட்டான்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்பதா. எல்லாம் சரியா போகும்ல கதிரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் நாங்க வந்துட்டோம்ல. இதுக்கப்புறம் என் பேத்தி அமுதாவை நான் பாத்துக்கிறேன்ல. அமுதா, இந்த அம்மாச்சி உனக்கு ஞாபகம் இருக்கா கண்ணு? யார் நீங்க மாமா? அப்பதா அது அமுதாக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு சிவாவை தவிர வேற யாரையுமே ஞாபகம் இல்ல அப்பதா. சின்ன வயசுல என்ன கூட கொஞ்ச நாளைக்கு யாரு யாருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்புறம் நாங்க எல்லாரும் அவ கூடயே இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க கிட்ட பழக ஆரம்பிச்சா. மத்தபடி வேற யாரையுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல அப்பதா. ஐயோ, என் பேத்திக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும். சரி, ஒன்றும் பரவாயில்ல. அதான் நாங்க எல்லாம் வந்துட்டோம்ல, இனி என் பேத்தி சீக்கிரத்திலேயே குணமாயிடுவா. டி சிவா, யார் இவங்க? நீ எங்க போன? இங்க பாரு, வளரக்கா சூப்பு கொண்டு வந்திருக்காங்க. இத குடிச்சா கை காலெல்லாம் நல்ல பலம் வைக்குமா. நான் உனக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்தா, இத குடிடா. ஐயோ, பாத்தியாலே சின்னவனே, சின்ன வயசுல கூட இப்படிதாமலே அவளுக்கு திங்கிறதுக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அது எனக்கு வேணா என் தம்பிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி உனக்கு எடுத்து வச்சு கொடுப்பாளே. இப்ப இப்படி ஆனதுக்கு அப்புறம் கூட தம்பி மேல உள்ள பாசம் அதே மாதிரி கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கா பாருலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நேற்று நைட்டு போஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நேற்று வீடியோல வந்து ஒரு லாஜிக் மிஸ் ஆகுது, அது யாராவது கண்டுபிடிச்சிங்களான்னு. அது ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு சப்ப விஷயம் தான். ஆனா அதை போஸ்ட்ல கேட்டது கூட காமெடி இல்ல. ஆனா அதை விட்டுட்டு வேற மிஸ் ஆகிற லாஜிக் எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, அதுதான் அங்க காமெடியா இருந்துச்சு. ஐயோ ஆமாங்க, நான் என்ன லாஜிக்கை மிஸ் பண்ணேன்னா, முன்னாடி எபிசோட்ல சக்தி குளிக்க போறேன்னு சொல்லியிருப்போம். அப்போ அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அடுத்த எபிசோட்ல அவங்க குளிச்சதுக்கு அப்புறமும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அதை தான் நான் மிஸ் பண்ணேன்.
அது யாராவது நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா யாருமே கேட்கல. அதனாலதான் சும்மா காமெடிக்காக போஸ்ட் போட்டேன். ஆனா அதை விட்டுட்டு வேற நிறைய விஷயம்லாம் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு பேர் தான் கேட்டு வாங்கிக்கிறதுன்றது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வீடியோல இவ்வளவு விஷயத்த நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் என் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கனா, ஆனா இவன் கூட இல்லல்ல, அதான் இவனுக்கு போர் அடிச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப ஆடாத. இதுக்கப்புறம் ரொமான்ஸ் சீன் வைக்கணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணும். என்ன தேவைக்குங்கிறேன், அதான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ என்னடா எனக்கு ரொமான்ஸ் சீன் வைக்கிறது? ரொமான்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நானே பாத்துக்குவேன், போடா. பாத்தீங்களாங்க இவன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு ஆடுறான். என்ன நம்ம ரூட்டு தான் கிளியர் ஆக மாட்டேங்குது. சரி ஆகும், நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம். சரிங்க, இன்னைக்கு வீடியோல ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நான் நைட்டு கேட்கறேன். ஏங்க இவனுக்கு வேற வேலை இல்லைங்க, இவன் உட்காந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். இவன் கொஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காருங்க. போங்க போய் வேலையை பாருங்க. டேய் உனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஒரு வேலையும் இல்லடா. டேய் உனக்கு வேலை இல்லைன்னா எதுக்கடா இருக்கிறவங்க எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? கேரளாவில தானே இருக்க, ஐஷு வீடு பக்கத்துல தானே இருக்கு, ஏகரி குதிச்சு போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானே. அட ஆமல்ல, நாளைக்கு போயிடலாம் விடு. அப்பாடா எப்படியும் உங்களை காப்பாத்தி விட்டேன். இதுக்கப்புறம் அவன் பிஸி ஆயிடுவான், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை பார்க்க நாளைக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.